இப்போ மகாசேனா கதை கேட்டதுக்கப்புறம் விமலுக்கு தோணுனது முதல்ல என்ன விஷயங்கள்? ஓகே இந்த படத்த நம்ம கண்டிப்பா பண்றோம். இதுல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால இத தவற இல்ல இது விடக்கூடாது. கொஞ்சம் நல்ல ஒரு லொக்கேஷன் நல்லா இருக்கு. அது மாதிரி இதுல இருக்கிற கேரக்டர்லாம் எல்லாமே நல்ல கேரக்டர். இவங்க கேரக்டர், பொம்மி கேரக்டரா இருக்கட்டும், என்னோட கேரக்டர், செங்குட்டுவன் கேரக்டர், அப்புறம் ஒரு குழந்தை நடிச்சிருக்காங்க, அப்புறம் யானை இருக்கு, ஊர் மக்கள், வில்லன் ஜான் விஜய் அவங்க, அப்புறம் இன்னொருத்தர் எல்லாமே அவங்க கேரக்டர்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஹில் ஸ்டேஷன் பேக்ரவுண்டில் எடுத்தாவே ஒரு படம் பார்க்கும்போது நல்லா கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி இதுவும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக. ஓகே. இப்போ விமல் சார் வந்து ஒரு கதைக்கு ஓகே சொல்றாருன்னா, அதுல கன்டென்ட் நல்லா இருந்தா மட்டும் தான் அது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில ஓகே சொல்லுவாரா? இல்ல எனக்கு இந்த படத்துல என்னென்னலாம் இருக்கு? என்னுடைய பொட்டன்ஷியல் நான் என்னென்னலாம் பண்ண முடியும்? அப்படி சில படங்கள் வந்து என்னன்னா, இந்த படத்தில் நம்ம இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். சில படத்தில் அது நம்ம கேரக்டர் சரி இருக்காது, வேணான்னு தோணும். சில வந்து டைரக்டர் ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்லா எடுத்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி படமும் இருக்கு. அது மாதிரி இப்போ எல்லாம் கொஞ்சம் கலந்து வெரைட்டியாக